கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சண்முகம் இசைக்கு பர்த்டே பற்றி வீட்டில் சொல்ல வராங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. கேரளா ஜெயிலேருந்து வந்து அம்மாவோட திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதில் டைரி இருந்துச்சு. அதில் நாளைக்கு உனக்கு பிறந்த நாளுன்னு சொல்லிட்டு அம்மா எழுதி வச்சிருக்கலே, நாளைக்கு உன்னோட பிறந்தநாளை வந்துட்டு கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்கை வந்துட்டு சவுந்தரபாண்டி முறைச்சி நின்று பார்த்துட்டு சண்டை போட்டு வெளியில் போயிடுறாரு. இங்கிட்டு வந்துட்டு சண்முகம் சொல்கிறாங்க, நீங்கள் வீட்டுக்கு நாளைக்கு வந்துட்டு சாப்பிட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. வெளியில் வந்த சண்முகத்துக்கிட்ட சவுந்தரபாணி வந்துட்டு சவால் வர்றாங்க. என்னது, நாளைக்கு உன் தங்கச்சிக்கு பிறந்த நாளா? உன் அம்மையை எப்படி இந்த ஊரை விட்டே காலி பண்ணணும், அது மாதிரி உன் தங்கச்சியை என் பையன் முத்துப்பாண்டிகிட்டேருந்து காலி பண்ணுறலே, அவளை முத்துப்பாண்டிகிட்டேருந்து பிரிக்க போகிறேன், இது என் சவாலுலே, நீ உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, என் தங்கச்சியை முத்துப்பாண்டி கூட சேர்ந்து சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன், பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மாற்றி மாற்றி சவால் விட்டுக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு இங்கே சீன் கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க. அங்கேயே வந்துட்டு இசைக்குக்கும் முத்துப்பாண்டிக்கும் வந்துட்டு கேக்கெலாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு இசைக்கு வந்துட்டு கேக் கட் பண்ணி முத்துப்பாண்டிக்கு விட்டு பயங்கரமாக இருக்குது. சீன்லாம் வெறித்தனமாக இருக்குது. சுற்றி வந்துட்டு அவங்க அம்மா, இந்த பக்கம் வந்துட்டு சண்முகம் எல்லோரும் அதை பார்த்து வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேருக்கு இடையில் பயங்கரமாக மியூசிக்கு, லவ் சாங்லாம் வந்துட்டு ஓட மாற்றி மாற்றி கேக்கெலாம் ஓட்டிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது, என் கண்ணே பற்றும் போல் இருக்குது, அத்தடி என் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு வந்துட்டு அவங்க அத்தை இருக்காங்களே, அவங்க வந்துட்டு கொஞ்சிறாங்க. அப்புறம் என்ன, அடுத்து சாப்பிட்றது தான், வீட்டில் போய் வந்துட்டு சாப்பிட்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்கை வந்துட்டு சரி நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இசைக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டு முத்துப்பாண்டியே வந்துட்டு கேக்கெல்லாம் ஊட்டி இப்படிலாம் வந்துட்டு சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறாருல, சாரி எல்லாம் எடுத்து கொடுத்து, அதை பார்த்து வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு அவங்க அண்ணன் யோசிச்சுட்டு சந்தோஷப்பட்டாலும் சவுந்தரபாண்டி வந்துட்டு பிரிப்பேன்னு சொன்னார் இல்லையா, அது வந்துட்டு சண்முக மனசுலேயே வந்துட்டு ஓடிட்டே இருக்குது. ஏதாவது பண்ணி இவங்க 2 பேர்த்தையும் நல்லபடியாக சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.